சுரக்காய் குருமா. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை Tbsp உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஷ்மி ஜெயக்குமார். சுவையான சுரக்காய் குருமா. சுரக்காய் வச்சு நம்ம நிறைய செய்திருக்கோம். இந்த சுரக்காயை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உகந்த ஒரு நீர் காய் இது. இந்த காயை வச்சு குருமா பண்ணி எப்படி நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, ஏன் சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல நம்ம இந்த சுவையான குருமா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு சிறிது எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே கொஞ்சம் வெந்நீர் எடுத்துக்கலாம். நல்ல சுடு தண்ணியில் நாம் கசகசா மற்றும் சோம்பு செய்கிறோம் இல்லைங்களா? கசகசாவை வெந்நீரில் ஊற வச்சிட்டிங்கன்னா அரைக்கும்பொழுது மையாக அது அரைப்படும். அதனால் கசகசா சோம்பு சேர்த்து போட்டுடுறோம். இந்த சோம்பு சேர்க்கும்பொழுது கவனத்தில் வச்சுக்கோங்க. அதிகமாக தெரியாமல் சோம்பு சேர்த்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னா கசப்பு தன்மை வந்துடும். அதனால் சோம்பை சரியான அளவு சேர்க்கணும். அரை தேக்கரண்டி சேர்த்தா போதும். இப்போது நம்ம இதில் இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா இதில் சூரியகாந்தி பூ விதைகள் மற்றும் பூசணிக்காய் விதைகள், இந்த 2 விதையும் சேர்த்து இந்த வெந்நீரில் ஊற வைக்க போகிறோம். இது நல்லா ஊறி அதை அரைத்து கொடுக்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா மூடி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றுனது, எண்ணெய் காஞ்சாச்சு. காஞ்ச உடனே கிராம்பு, பட்டை மற்றும் அதே மாதிரி ஒரு சிறிதளவு சோம்பு போட்டுடலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எப்பொழுதும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது, வெங்காயம் போட்ட உடனே உப்பு சேர்த்திங்கன்னா துரிதமாக வறுபட்டு வெங்காயத்தின் தன்மை நல்லா மெத்துன்னு சீக்கிரமாக ஆகிடும். இப்போ வெங்காயம் லேசாக வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுது இதில் போட்டுக்கலாம். இதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இஞ்சி பூண்டு விழுது அப்படின்றது ஒரு மணத்துக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இங்கே இஞ்சி பூண்டு விழுது இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறவங்க இஞ்சி பூண்டு விழுது இல்லாமலும் இதே குருமாவை ரொம்ப அருமையான சுவையாகவும் மணத்தோடையும் செய்யலாம். ஏன்னா நம்ம கிராம்பு, சோம்புலாம் போட்டிருக்கிறதுனால குருமாக்குரிய மனம் அதில் வந்துடும். அதனால் இஞ்சி பூண்டு தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க தவிர்த்துட்டு செய்யலாம். இஞ்சி பூண்டு வேணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துட்டு செய்யலாம். எப்படி செய்தாலும் இது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி, வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுடைய தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா பச்சை மிளகாய் உங்கள் குடும்பத்தின் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 அல்லது 2 மற்றும் அரிந்த சுரக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இந்த சுரக்காய் பொதுவாக சீக்கிரத்தில் வெந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதனால நம்ம என்ன பண்ணலான்னா இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். தண்ணீர் இந்த சுரக்காயிலிருந்தே வெளிவரக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கிறதுனால மிதமான தீயில வச்சு மூடி வச்சுடுங்க. இப்போ நம்மளுக்கு இந்த சுரக்காய் வேகும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஊற வைத்திருக்கும் கசகசா மற்றும் தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்களா சுரக்காய் மெத்துன்னு ஆயிடுச்சு. அப்படி வேகலை அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். இப்போ நம்ம அரைத்த தேங்காய், கசகசா விழுது இதை சேர்த்துடலாம். இது கூட எல்லா பொடியும் சேர்த்துடலாம். மிளகாய் பொடி, மஞ்சள் தூள், இது வெறும் தனியாத்தூள், சிறிது தண்ணீர் இதில் சேர்த்துடலாம். இப்போது இந்த காய் மற்றும் இந்த மசாலா சாமான்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து ஒரு அருமையான பக்குவத்துக்கு வரணும். அதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அதனால நீங்கள் என்ன பண்ணலாம், சிறு தீயில அடுப்பை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்களா, உங்களுடைய குருமா ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சு. நல்ல பக்குவமாக இருக்குது. அதாவது ரொம்ப நீர்க்கவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் அருமையான பக்குவத்தில் தயாராகிருக்கு. இப்போ நம்ம கடைசியாக இதனுடைய சுவையை கூட்டி கொடுக்கறதுக்காக சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இந்த உணவகங்கள்லாம் நம்ம எப்பொழுதுமே உணவுக்கு காத்துட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா, உணவை பரிமாறும் பொழுது அவங்க வெங்காய வில்லைகள் மற்றும் சிறிது எலுமிச்சை துண்டுகளையும் கொடுப்பாங்க. அதை நம்ம பிழிஞ்சிட்டு அப்படியே சாப்பிடுவோம்.
அப்போ வந்து என்ன ஆகும்னா எலுமிச்சத்தை மேலே சேர்க்கும்பொழுது அதனுடைய சுவையை கொஞ்சம் கூட அதிகரித்து கொடுக்கும் தன்மை அதுக்கு இருக்குது. அதனால தான் நம்ம அதை பண்ணுறோம். அதே மாதிரி நாமளும் வீட்டில் செய்யும் பொழுது எலுமிச்சை சாறு கடைசியாக சேர்த்துக்கும் பொழுது சுவை அதிகரித்து கொடுக்கும். இப்போது கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவி பரிமாறலாம். என்னே சுவையாக சுரக்கால குருமா பண்ணிட்டோம். பார்த்தீங்களா? இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி எதையுமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சுவையான இந்த குருமாவை செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.